ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்ச் 28 நியூஸ் பேப்பரில் எலெக்ஷன் சம்மந்தமாக ஒரு சில நியூஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அதை பற்றி பார்க்கலாம். இப்போது 2024 நடக்க போகிற மக்களவை தேர்தல் 18வது மக்களவை தேர்தல்னு சொல்கிறோம். இதில் இருக்க புதிய பெண் வாக்காளர்கள் எத்தனை பேர்னா 1.41 கோடி பேர் தான் புதிய பெண் வாக்காளர்கள். புதிய ஆண் வாக்காளர்கள் எவ்வளோனா 1.22 கோடி பேர் என்னதுன்னா புதிய ஆண் வாக்காளர்களாக இருக்காங்க. 2024 முதன்முறையாக இருக்கிற பெண் வாக்காளர்கள், அதாவது 18லேருந்து 19 வயசு இருக்க பெண் வாக்காளர்கள் எத்தனை பேர்னா 85.3 லட்சம் பேர் புதிய பெண் வாக்காளர்களாக, அதாவது முதன்முறையாக ஓட்டு போடுற புதிய பெண் வாக்காளர்களாக இருக்காங்க. அடுத்ததா மக்களவை, அதாவது லோக்சபா பற்றி ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மக்களவையை பற்றி குறிப்பிட்ட ஆர்டிக்கல் என்னென்னா 81. மக்களவை உறுப்பினரோட பதவிக்காலம் 5 ஆண்டுகள். தேர்தலில் போட்டியிடுறதுக்கான குறைந்தபட்ச வயது வரம்பு 25. யார் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதனோட உறுப்பினர்கள் மக்களால் நேரடி தேர்தல் மூலம் தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மக்களவையினுடைய தலைவர் யாருன்னா மக்களவை சபாநாயகர் தான் அந்த அவையினுடைய தலைவர். மக்களவையில் இருக்க அதிகபட்ச உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 552 பேர் இருக்கலாம். கரண்ட்டில் மக்களவையில் இருக்கிற உறுப்பினர்கள் எவ்வளோ பேருன்னு கேட்டிங்கன்னா 545 பேர் இருக்காங்க. இதில் 2 உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரால் நியமன உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. மீதி இருக்க 543 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா மக்களால் நேரடி தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஓகே, மக்களவையில் வருடத்திற்கு எத்தனை முறை கூட்டம் நடைபெறும்னா 3 முறை நடைபெறும். நெக்ஸ்ட்டு நேரடி தேர்தல் மூலம் தான் இதனோட உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மக்களவையினுடைய வேறு பெயர்கள் என்னென்னா ஹவுஸ் ஆஃப் பீப்புள்னு சொல்லலாம், லோக்சபான்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வாக்கு சமநிலை, அதாவது ஒரு மசோதாவை மக்களவையில் தாக்கல் செய்யும் பொழுது வாக்கெடுப்பு நடத்துவாங்க இல்லையா, அப்போ ஏற்புடையவங்களும் அதை நிராகரிக்கிறவங்களுடைய வாக்கு எண்ணிக்கையும் அதாவது ஈக்குவலாக இருக்கும்பொழுது, அதாவது ஏற்கிறவங்க 20 பேர் நிராகரிக்கிறவங்க 20 பேர் அப்படின்னு ஈக்குவலாக வரும்பொழுது அதில் கடைசியாக முடிவெடுக்கும் அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குன்னா மக்களவை சபாநாயகர்கிட்ட தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு அஃபிஷியல் லாங்குவேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தியும் இங்கிலீஷும் தான் நம்ம பாராளுமன்றத்தில் யூஸ் பண்ணுற அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்குது. நெக்ஸ்ட்டு என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி மக்களவை கூட்டத்தொடரை கூட்ட போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் இருக்க மொத்த உறுப்பினர்கள் எவ்வளோ பேர்? 545 பேர். அதில் 10ல் 1 பங்கு உறுப்பினர்களுக்கு குறையாமல் அங்கே ப்ரெசென்ட் ஆகியிருந்தால் மட்டும்தான் அந்த கூட்டத்தொடரை அவங்களால நடத்த முடியும். அடுத்ததாக தடை அதிகாரத்தை பற்றி பார்க்கலாம். அப்படின்னா என்னது அப்படின்னா மக்களவையில் ஒரு மசோதாவை அறிமுகப்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை எந்த ஒரு காரணத்துக்காகவும் நிராகரிக்கவும் முடியாது, ஒத்தி வைக்கவும் முடியாது. அனைத்து மசோதாக்களையும் கம்பல்சரி என்ன பண்ணணும்னா நிறைவேற்றியே ஆகணுன்ற கட்டாயத்தில் இருக்கும். சரி, இது இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்களவையை கம்பேர் பண்ணும்போது மாநிலங்களவையில் இந்த 2 மசோதாவையும் எடுத்துகிட்டு வரவே முடியாது. ஆனால் மக்களவையில் பண மசோதாவையும் அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதாவையும் நிறைவேற்ற முடியும். இதுதான் மாநிலங்களவை கம்பேர் பண்ணும்போது மக்களவைக்கு இருக்கிற சிறப்பு அதிகாரமாக நம்ம சொல்கிறோம். ஃபஸ்ட்டு மக்களவையில் இருக்க உறுப்பினர்களை எந்தெந்த காரணத்துக்காகலாம் தகுதி நீக்கம் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது எடுத்துக்காட்டாக ஒரு 3 மாதம் தொடர்ந்து மக்களவை கூட்டத்தொடர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு உறுப்பினர் கண்டினியூஸாக ஒரு 60 நாட்கள் ப்ரெசென்ட் ஆகலை அப்படின்னா அந்த உறுப்பினர் தகுதி நீக்கம் செய்யப்படுவார். ஓகே, நெக்ஸ்ட்டு இதனோட அமைப்பு முறை பற்றி பார்க்கலாம். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நேரடி தேர்தல் மூலம் தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னு சொன்னோம். இப்போது மக்களவையில் இருக்க உறுப்பினர்களுக்கான அதிக இடங்கள் எந்த மாநிலத்திலேருந்து அதிக எம்பிஸ் மக்களவையில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். ஏன் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால அங்கே மக்களவை உறுப்பினர்களோட எண்ணிக்கையும் தான் இருக்கும், அதிகமாக இருக்கும். தமிழகத்திற்காக ஒதுக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 39. இதனுடைய முதல் தலைவர் யாருன்னா ஜி.வி. மாவலங்கர், 1942 ஜூன் மாதம். தற்போதைய தலைவராக யார் இருக்காங்கன்னா ஓம் பிர்லா. அவர் பிப்ரவரி 19, 2019 இருக்கார். அடுத்ததாக மக்களவையில் இருக்க பெண் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளோனா 77. இதுக்கு முன்னாடி 78 இருந்தது. மொஹிவா மொய்ராவினுடைய பதவி நீக்கத்துக்கு அப்புறமா 77 இருக்குது. தற்போது உள்ள மக்களவையில் தான் சுதந்திரத்திற்கு பிறகு பெண் மக்களவை உறுப்பினர்களை அதிகமாக கொண்ட மக்களவையாக இருக்குது. 394 உறுப்பினர்கள் பட்டதாரி எம்பிஸாகவும் 38% விவசாயிகளாகவும் 4% வழக்குரைஞர்களாகவும் இருக்காங்க. இதில் 397 எம்பிஸ் தேசிய கட்சிகளை சேர்ந்தவங்களாக இருக்காங்க.